ஹாய், கவலைப்படுறத எப்படி நிறுத்தலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. உங்கள் மனசில் ஏதோ ஒரு கவலை சத்தம் இல்லாமல் உங்கள் மனசை குத்திக்கிட்டு இருக்குது. கவலைனா அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அது நம்ம மனசு நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குற ஒரு சிக்னல். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 90% கவலை நடக்கவே நடக்காது. ஆனால் அந்த 90% நினச்சி நாம் 100% எனர்ஜியையும் இழந்துருவோம். கவலை வருதுன்னா அது உங்கள் ஃபால்ட் இல்லை, ஆனால் அதிலேயே மூழ்கிறது உங்கள் சாய்ஸ் தான். கவலை வந்துச்சுன்னா உடனே இதை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அந்த கவலை எதனால் வந்தது அப்படின்ற காரணத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். ஏதோ டென்ஷனில் வந்தது, இல்லை இந்த விஷயத்துக்கான கவலை தான் அப்படிங்கிறத கிளியராக நாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது அந்த கவலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்கலாம். இல்லையா அந்த விஷயத்த அப்போவே விட்டுடலாம். நாளைக்கு சால்வ் பண்ண வேண்டிய விஷயத்த இன்றைக்கே மனசில் போட்டு சுமக்காதீங்க. நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிச்சிருப்பீங்க, அதை கடந்து வந்திருப்பீங்க, அதை மறந்தும் கூட வந்திருப்பீங்க. அந்த எல்லா நாள்லையுமே நீங்கள் உடைஞ்சதில்ல. ஆனால் இப்போ இந்த கவலையை நினச்சி நீங்கள் உடைய வேண்டாம். நமக்கு கவலைகள் வரலாம், ஆனால் அந்த கவலை உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் விட்டுறக்கூடாது. இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது என்னன்னா, நம்மளால் எல்லா பிரச்சனைகளையுமே எல்லா விஷயங்களையுமே ஒரே நாளில் சரி பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக நம்மளால் மெதுவாக அதை சரி பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டா அதுவே போதும். உங்களோட கவலையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த கவலை உங்களோட லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு கொஞ்சமாவது லைட்டாக ஃபீல் கொடுத்துருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.